ஹாய் கைஸ். இந்த சேனல்ல இண்டிகேட்டர்ஸ் இல்லாம எப்படி இன்ட்ராடேல ட்ரேட் பண்றது, அதுவும் ஆப்ஷன்ல வந்துட்டு எப்படி பையிங் பண்ணி ப்ராஃபிட் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு சிலர் வந்துட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, லைவ் ட்ரேட்ல வந்துட்டு ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது ஒண்ணே ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு ட்ரேடரும் ட்ரேட் பண்ணும் பொழுது இண்டிபெண்டண்டா வந்துட்டு ட்ரேட் பண்ணணும். ஏன் அப்படின்னா அதுதான் வந்துட்டு லைஃப் டைம் வந்துட்டு நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். நீங்கள் யாரையாவது ஒருத்தரை வந்துட்டு நம்பி ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா நம்மளால மார்க்கெட்டில் சர்வே வந்துட்டு பண்ண முடியாது. ஓகே. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம லைவ் ட்ரேட்ஸ் வந்துட்டு ஒரு 3-4 பேர் சேர்ந்து பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொருத்தரோட மைண்ட் செட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு நம்ம ப்ராஃபிட்டே வந்துட்டு பண்ண முடியாது. என்னோட மோட்டோ என்ன அப்படின்னா, யாருமே யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு ட்ரேடரும் ஒவ்வொருத்தரும் இண்டிபெண்டண்டா வந்துட்டு ட்ரேட் பண்ணணும். ஏன் அப்படின்னா அது அவங்களோட மணி. ஸோ அந்த மணியை எப்படி அவங்களுக்கு மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்படி நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு ட்ரேட் பண்ணும் பொழுது மார்க்கெட்லேயும் சர்வே ஆகலாம், ப்ராஃபிட்டும் பண்ண முடியும். நமக்கு யாரோட உதவியும் இல்லாமல் ட்ரேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் இது வரைக்கும் வந்துட்டு யாரையாவது டிபெண்ட் பண்ணி வந்துட்டு ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுங்க. எக்ஸாம்பிள், இப்போ என் கூட சேர்ந்து நீங்கள் லைவ் ட்ரேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நானே இல்லை அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டை விட்டு வெளியே போயிடுவீங்க, போக முடியாது இல்லையா? ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணாலும் பரவாயில்லை. ஆனால் லேர்னிங்ஸ்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து உங்களோட டைமை வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணி மார்க்கெட்டில் வந்துட்டு லேர்ன் பண்ணுங்க. கண்டிப்பாக ஒரு நாள் வந்துட்டு அது உங்களுக்கு பயனுள்ளதாக மாறும். ஓகே கைஸ், இப்போ இன்னைக்கான ட்ரேடுக்குள்ளே போயிடலாம். ஓகே. இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நேத்திக்கே நான் சொல்லியிருந்தேன். அதாவது மார்க்கெட் வந்துட்டு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 30 மினிட் சார்ட்ல இருந்து 3 மினிட் சார்ட்டாக வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 3 மினிட் சார்ட்டாக வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகுதுன்னு பாருங்க. அதாவது ப்ரீவியஸ் டே லாஸ்ட் 15 மினிட்ஸுக்கும் இங்கே ஏற்கனவே வந்துட்டு ஒரு செல்லிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு மிடில் ஓப்பன் ஆகிட்டு அங்கேயே வந்துட்டு க்ளோஸ் ஆகுது. இமிடியேட்டாக வந்துட்டு மார்க்கெட் என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஏற்கனவே இருந்த ஒரு செல்லிங் பாயிண்ட்டை வந்துட்டு டாப் சைடு வந்துட்டு கட் பண்ண ட்ரை பண்ணுது. பட் வந்துட்டு அது ஃபெயிலியர் ஆகி இமிடியேட்டாக வந்துட்டு பாட்டமில் வந்துட்டு கட் ஆகிடுது. இந்த 9:27 கேண்டில் வந்துட்டு நல்லா பார்த்துக்கோங்க. இது ஒரு சாலிடான செல்லிங் கேண்டில். இப்போது நம்ம லாஸ்ட்டாக கொஞ்ச நாள்ஸ் வந்துட்டு பார்க்குறோம் இல்லையா, அதில் இந்த மாதிரி கேண்டில்ஸ் தான் வந்துட்டு ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகே. இப்போ நம்ம இந்த 9:27 பேஸ் பண்ணி ஆப்ஷன் சார்ட்டில் வந்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணோம் இல்லையா. ஆப்ஷனில் வந்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்துட்டு சூஸ் பண்ணணும். இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். இங்கே பாருங்க, இங்கே 23,710 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 23,700 புட் ஆப்ஷன் சார்ட்டை வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். இது நிஃப்டியோட 23,700 புட் ஆப்ஷன் சார்ட். ஓகே. இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா அன்னைக்கு டே லோ வந்துட்டு என்ன பிரிண்ட் ஆயிருக்கோ அதுல இருந்து நம்மளோட என்ட்ரி கேண்டலோட ஹையை வந்துட்டு மார்க் பண்ணோம். ஹையை மார்க் பண்ணோம் அப்படின்னா இங்க பாருங்க 92.40 வந்துட்டு காமிக்குது. ஓகே. இப்போ நான் 92ல வந்துட்டு என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னா என்னோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு பாருங்க 69 இருக்கு. 50% டார்கெட் அப்படிங்கிறது வந்துட்டு 138 இருக்கு. ஓகே. இங்க 2 பாயிண்ட்ஸ் வந்துட்டு நான் கொடுத்துருப்பேன். அதாவது டார்கெட் பாயிண்ட்ஸ் அண்ட் எஸ்எல் பாயிண்ட்ஸ். இது எதுக்காக அப்படின்னா நம்ம ஒவ்வொரு டைமும் போய் மேனுவலாக கால்குலேட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நான் இப்போ பெரும்பாலும் வந்துட்டு ப்ராக்கெட் ஆர்டர் தானே யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ வந்துட்டு ஒரே டைம் வந்துட்டு ஸ்டாப் லாஸும் டார்கெட்டும் போட்டுறணும். அங்கே ஸ்டாப் லாஸ் ஆர்டர், அதாவது ப்ராக்கெட் ஆர்டரில் ஸ்டாப் லாஸ்ன்னு இருக்கு இல்லையா, அங்கே இந்த பாயிண்ட்ஸை தான் வந்துட்டு என்டர் பண்ணணும். இந்த 69 ரூபா அப்படிங்கிறத வந்துட்டு என்டர் பண்ணக்கூடாது. இந்த பாயிண்ட், அதாவது நம்மளோட என்ட்ரி பாயிண்ட்லேருந்து 25% இருக்குல்ல, ஸோ அதை மட்டும்தான் நம்ம வந்துட்டு என்ட்ரி பண்ணணும். அதே போல் டார்கெட்லேயும் வந்துட்டு நம்மளோட என்ட்ரி பாயிண்ட்லேருந்து 50% மட்டும் என்ட்ரி பண்ணால் போதும். எது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஹிட் ஆகுதோ அடுத்த ஆர்டர் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துட்டு கேன்சல் ஆகிடும். ஓகே. இங்கே பாருங்க, இந்த கேண்டல் இருக்குல்ல 9:36 கேண்டல், இந்த கேண்டல் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஆர்டர் வந்துட்டு ட்ரிகர் ஆகிடுச்சு. ட்ரிகர் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகணும், ஒன்று எனக்கு 11:15க்குள்ளே வந்துட்டு என்னோட டார்கெட் வந்துட்டு போகணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த 69 அப்படிங்கிற ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆகணும். அவ்வளோதான். ஓகே.
இங்க பாருங்க, இந்த கேண்டல்ல வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வந்துட்டு எனக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு. இந்த கேண்டலோட லோ வந்துட்டு 68 ரூபாய், அதாவது 10.33க்கு. ஓகே, இந்த மாதிரி ஸ்டாப் லாஸை வந்துட்டு நான் மனப்பூர்வமா வந்துட்டு ஏத்துக்கிறேன். எதனால அப்படின்னா, நான் ட்ரேட் பண்றது 1:2 அப்படிங்கிற ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோல பண்றேன். அதே போல இங்க இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணோம். இது வந்துட்டு என்ட்ரி வந்த டைம் வந்துட்டு 9:30க்குலாம் வந்துருச்சு. ஸோ இந்த 9:30க்குலாம் வந்துட்டு என்ட்ரி வந்தது அப்படின்னா, நம்ம டிப்ளாய் பண்ற கேபிட்டலை எவ்வளவு கம்மி பண்ணி டிப்ளாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இங்க பாருங்க, இந்த பாயிண்ட் வந்துட்டு வேலிடா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, இந்த ஒரு ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆயிடுச்சு இல்லையா, அப்ப நம்ம மைண்ட் செட் என்ன சொல்லும்? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகாது அப்படி இப்படின்னு சொல்லும். ஆனா இந்த பாயிண்ட் வேலிடா இருந்ததுனால தான் இதோட ஹை பாருங்க, 127. நமக்கு எவ்வளவு டார்கெட் போகணும்? 138. ஜஸ்ட் வந்துட்டு ஒரு 11 பாயிண்ட்ல வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு டர்ன் ஆகி வந்துட்டு கீழே வந்துருச்சு. ஸோ அதுக்காக தான் நான் சொல்றது, இந்த 11 பாயிண்ட் வந்துட்டு சப்போஸ் ஹிட் ஆயிருந்தது அப்படின்னா நாம வந்துட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி நல்ல ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனா மார்க்கெட்ல வந்துட்டு அந்த ஒரு 11 பாயிண்ட் ஹிட் ஆகாதனால, ஸ்டாப் லாஸ் இருக்கிறதுனால இந்த ஸ்டாப் லாஸை நம்ம வந்துட்டு ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. இந்த மாதிரி ஒரு சில ஸ்டாப் லாஸ் ஏற்கனவே எனக்கு ட்ரிகர் ஆயிருக்கு, இல்லைன்னு சொல்லலை. பட் வந்துட்டு நான் வந்துட்டு எந்த டைம் எந்த மாதிரி ட்ரேட் செட்டப்ஸ் அதை பார்த்து தான் நான் வந்துட்டு என்னோட கேபிட்டலை வந்துட்டு டிப்ளாய் பண்ணுவேன். நம்ம ஒரே மாதிரி கேபிட்டலை வந்துட்டு எல்லா இடத்துலையுமே டிப்ளாய் பண்ணோம் அப்படின்னா நமக்கான எண்ட் ஆஃப் த மந்த் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் வந்துட்டு நமக்கு கிடைக்காது. ஆஃப்டர் 115 என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டைம் ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 2:45 வந்துட்டு ஆகுது. நான் 115க்கு வரும்பொழுது மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்துல தான் வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நான் இங்கே ஏதாவது ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னா வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். பட் வந்துட்டு இந்த இடத்துலலாம் வந்துட்டு ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கல. இந்த பாட்டம் லைன்லேயும் நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எதுவுமே கிடைக்கல. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, மார்னிங் வந்துட்டு ஒரு ஸ்டாப் லாஸ் 25% ட்ரிகர் ஆச்சு இல்லையா, ஸோ அதோட இன்னைக்கான ட்ரேடை வந்துட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இங்கே நம்ம ஒரு விஷயத்த வந்துட்டு நோட் பண்ணுவோம். இங்கே பாருங்க, நம்மளோட 69 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டாப் லாஸ். 23,700 புட் ஆப்ஷன் சார்ட்ல அந்த ப்ரைஸை லைட்டாக வந்துட்டு டச் பண்ணிட்டு, அதாவது நம்மளோட ஸ்டாப் லாஸை வந்துட்டு ட்ரிகர் பண்ணிட்டு அங்கேருந்து மார்க்கெட் வந்துட்டு அப்சைடாக போயிடுச்சு. ஓகே, இப்போ இதே போல் வந்துட்டு நம்ம நாளைக்கு வந்துட்டு ட்ரேட் பண்ணும் பொழுது நேத்திக்கு வந்துட்டு நமக்கு ஸ்டாப் லாஸ் 25% லைட்டாக டச் ஆகிட்டு மார்க்கெட் அப்சைடு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திங்க் பண்ணக்கூடாது. மார்க்கெட்டில் எப்பயுமே ஸ்டாப் லாஸ்க்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ட் வந்துட்டு கொடுக்கணும், அதை ஸ்ட்ரிக்டாக வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு நம்மளால மார்க்கெட்டில் சர்வே வந்துட்டு பண்ண முடியும். இது போல் ஏதாவது ஒரு சில நாட்கள் வந்துட்டு நடக்கலாம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்க அப்படின்னா நாம் வச்சிருக்கிறது 25% ஸ்டாப் லாஸ். ஆனால் இந்த பாட்டம் சைடே போய்கிட்டே இருந்ததுன்னா அந்த ப்ரைஸ் வந்துட்டு ஜீரோவை கூட ஆகிடும். ஏன் அப்படின்னா நாம் வந்துட்டு எக்ஸ்பைரி டே அண்ட் எக்ஸ்பைரி பிஃபோர் டே தான் வந்துட்டு ட்ரேட் பண்ணுறோம். ஸோ அங்கே வந்துட்டு மெல்ட்டிங், அதாவது ஆப்ஷன் ப்ரீமியம் வந்துட்டு மெல்ட் ஆகுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அது வந்துட்டு மெல்ட் ஆக வந்துட்டு ஆரம்பிச்சிடும். இங்கே நீங்கள் இன்னொரு விஷயத்த வந்துட்டு நோட் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், நான் எதுக்காக வந்துட்டு லாஸ்ட்டு 15 மினிட்ஸுக்கு வந்துட்டு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு கிளியராக வந்துட்டு புரியும். இங்கே பாருங்கள், ப்ரைஸ் வந்துட்டு டவுன் சைடு வந்துட்டு இருக்கு. தென் வந்துட்டு அப்சைடு மூமெண்டம் வந்துட்டு கொடுக்குது. கொடுக்கும் பொழுது எந்த இடத்துல இருந்து ப்ரைஸ் வந்துட்டு ரிஜெக்ஷன் ஆகிருக்கு பாருங்க. அதாவது மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த இடத்துல இருந்து ரிஜெக்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்க வேணாம். ஆனால் ரிஜெக்ஷன் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்காக தான் நம்ம ட்ரேடிங்கில் ஒரு சில கிரிட்டீரியாஸ் வச்சு ஒரு என்ட்ரியை நம்ம வந்துட்டு ட்ரேட் பண்ணுறோம். நேற்றைய வீடியோஸில் சொன்ன மாதிரியே மார்க்கெட் வந்துட்டு நல்ல டவுன் சைடு வந்துட்டு ஃபால் ஆகிருக்கு. இப்போது உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கும் மார்க்கெட்டை எப்படி அப்ரோச் பண்ணுறது, எப்படி வந்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. நாம் மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக எல்லா பாயிண்ட்லேருந்து மார்க்கெட் வந்துட்டு ரிவர்சல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. இது எல்லாமே வந்துட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏற்கனவே வந்துட்டு இந்த ப்ரைஸ் எல்லாம் வந்துட்டு ட்ரிகர் ஆகிருக்கு இல்லையா, ஸோ இந்த ப்ரைஸ் எல்லாமே வந்துட்டு டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு நமக்கு ஏதாவது வந்துட்டு கேண்டில்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆனால் அதை வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மார்னிங் ஃபஸ்ட்டு கேண்டலே வந்துட்டு ஒரு ரெட் கேண்டில், அதுவும் சாலிடான ரெட் கேண்டில். ஸோ அதை மார்க் பண்ணிக்கலாம். நான் அப்படியே ஒன்று ஒன்றா மார்க் பண்ணுறேன், நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கோங்க.
ஓகே. இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. இப்போ இவ்ளோ பாயிண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு இல்லையா? இப்போ நேத்திக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 ஆர் 2 கேண்டில்ஸ் தான் வந்துட்டு இருந்தது. ஆனா இன்னைக்கு பாருங்க 1, 2, 3, 4, 5, 6 கேண்டில்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம இந்த 6 கேண்டிலை வந்துட்டு ஃபில்டர் பண்ணணும்ல. ஏன் அப்படின்னா நமக்கு இந்த 6 இடத்துலையுமே இருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. இதை ஃபில்டர் வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ கோர்ஸ் வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ அந்த கோர்ஸில் வந்துட்டு நான் இதை பற்றி எக்ஸ்பிளைன் வந்துட்டு பண்ணியிருக்கேன். ஓகே. இப்போது நாளைக்கான ட்ரேட் பிளான் வந்துட்டு நான் என்ன பிளான் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், எனக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கே தான் வந்துட்டு இருக்குது. அதாவது 23,277 அப்படிங்கிற லெவலில் தான் வந்துட்டு இருக்குது. அப்போது சப்போஸ் மார்க்கெட் வந்துட்டு இன்னைக்கு மாதிரியே வந்துட்டு மேலே ஓப்பன் ஆகுது அல்லது இந்த ப்ரீவியஸ் டே லாஸ்ட் 15 மினிட்ஸ்லேருந்து ஏதாவது ரிவர்சல் ஆனது அப்படின்னா நம்ம பையிங் வியூவும் வந்துட்டு இந்த இடத்துல எடுக்கலாம். ஆனால் இது எல்லாமே நம்ம எப்போ டிசிஷன் மேக் பண்ண போகிறோம் அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட் வந்துட்டு ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் தான். ஓகே. இங்கே பாருங்கள், இங்கே ஏற்கனவே வந்துட்டு ஒரு கேப் இருக்குது. இந்த கேப்பை வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு மார்க்கெட் ஃபில் பண்ணும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. நீங்களுமே ரொம்ப டைம்ஸ் வந்துட்டு பார்த்துருக்கலாம். ஓகே. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த கேப் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ எல்லாமே மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா? நான் இதை டபுள் சார்ட்டாக வச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நான் சென்செக்ஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன்ல. ஸோ நான் இப்போ இந்த இன்ட்ராடே அப்படிங்கிறதுல சேவ் கொடுத்தேன் அப்படின்னா இந்த லேஅவுட் வந்துட்டு சேவ் ஆகிடும். சப்போஸ் நாளைக்கு வந்துட்டு நான் நிஃப்டி சார்ட்டை மட்டும் தான் வாட்ச் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்துட்டு சிங்கிள் விண்டோ கொடுத்தோம் அப்படின்னா சிங்கிள் சார்ட்டை வந்துட்டு நம்ம வியூ பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ட்ரேடிங்கை பற்றி ஒரு புரிதல் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.